தன்னுடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனேயே இங்க வந்து ரொம்ப கோவமா வீட்டுக்கு போறாங்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம தன்னுடைய மாமியார் கூட பார்க்காம கமலாவை கண்டபடி கேள்வி கேட்க திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால இங்க ராதிகாவுடைய மனசு சங்கடப்பட்டாலும் இங்க வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில இருந்துகிட்டு இருக்காங்க ராதிகா. அந்த நேரம் பார்த்து இங்க மயும் வர மயு வந்து கேட்குறாங்க, என்ன பாட்டி சண்டைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயுன்னு சமாதானப்படுத்துறாங்க. ரொம்ப கோவமா ஆவேசமா இங்க கிளம்பி போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க பெரிய இஷ்யூ ஆயிடுது. எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இது நீதிமன்றம் வரையும் கொண்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்து இப்போ அவங்க கோர்ட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்க நேரத்தில் கோபி இன்னும் கோவமா வீட்டுக்கு வர, இப்போ உனக்கு நிம்மதியா ராதிகா அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா கிட்ட சண்டை போட மயுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. மயு நீ உள்ளே போய் படிமான்னு சொல்லி இங்கே மயுவை உள்ளே அனுப்பிவிடுறாங்க கோபி. உள்ளே அனுப்பிவிட்ட பிறகு இதை பார்த்துக்கிட்டு இருந்த கமலா பொறுக்க முடியாமல் வந்து திரும்பவும் இங்கே கோபி கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு இங்கே கமலா சொல்ல, உனக்கும் அவ்வளவுதான் மரியாதை, இந்த வீட்டை விட்டு இந்த நிமிஷமே வெளியில் போ. நீ எப்போ இந்த வீட்டு வேலையில் காலடி எடுத்து வச்சோ அன்னையிலேருந்து எனக்கும் இங்கே ராதிகாவுக்கு இடையில பிரச்சனை மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம் நீ இந்த வீட்டுக்குள்ளே வர வரைக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட வாங்க போங்கன்ற ஒரு மரியாதை எல்லாமே இங்கே நீ வா பொண்ணு உரிமையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கோபி, எங்கள் அம்மானு கூட உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அம்மாவை நான் மரியாதை குறைவாக நடத்தினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருமோ அதே போல தான் எனக்கும் கோவம் வரும்னு சொல்ல, போதுனா ராதிகா நிறுத்து, நானும் உன் மேலே நிறைய நம்பிக்கை இது எல்லாமே வச்சுருந்தேன், நீயும் அதை ஒரே நிமிஷத்தில் உடைச்சிட்டலன்னு சொல்ல, நான் என்ன கோபி பண்ணேன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணினாங்கடா, நீயும் அதுக்கு துணை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் கோபி ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கோபி ரொம்ப ஆவேசமாக கிளம்பி வெளியில் போகிறாங்க. என்னம்மா இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார், இவர் பேசுகிறதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத, நீ முதல்ல ரூம்குள்ளே போமான்னு சொல்லி இங்கே ராதிகா அனுப்பிவிட, ஆனால் இதையெல்லாம் கேட்காத எங்கள் கமலா வந்து, நீ உன் அண்ணனுக்கு ஃபோன் போடு, உன் அண்ணன் சந்திரக்கு ஃபோன் போட்டு உடனே இங்கே வர சொல்லு, இப்போ நீ அவனை கூப்பிடலைன்னா நான் தனியாகவே கிளம்பி போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இங்கே அவங்க அம்மாவும் ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால வேற வழி இல்லாமல் இங்கே சந்துரு அதாவது தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, சரிம்மா நான் உடனே கிளம்பி வரேன், காலையில் வரைக்கும் அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ, இல்லைனா அது கோவப்பட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ சீக்கிரம் வான்னு சொல்லி இங்கே ஃபோனை வச்சுட்டு இவங்க வந்து அம்மா அண்ணன் காலையில் வரேன்னு சொல்லிடுச்சு, அது வரைக்கும் இருமான்னு சொல்ல, அது வரைக்கும் நான் என்னடி பண்ணுறது, உன் புருஷன் என்னடானா நான் வீட்டுக்கு வர நேரத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு, எப்படியும் இப்போ போய் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு தான் வருவார், சரியான போதையிலையும் வரப்போகிறாரு, இன்னும் ரகலை பண்ணுவார், எதுக்கு என்னால் உங்களுக்குள்ள சண்டைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவர் பேசின விஷயத்தையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச கையோட நானே உன்னை கூப்பிடுறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் ராதிகா, நான் இனிமேல் வீட்டு பக்கம் வரல, என்ன என் பேத்தியையும் உன்னையும் பார்க்காம இருக்க முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் வந்துகிட்டு இருந்தேன், இவ்வளோ அவமானப்படுத்தினதுக்கு பிறகும் என்னால் எப்படி ராதிகா வர முடியும்னு சொல்ல, இதை கேட்ட இங்க ராதிகா சொல்றாங்க, என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ இல்லைன்னா மயு ஏங்கி போயிட மாட்டாளான்னு சொல்லி கேட்குறாங்க. மயு ஒருத்திக்காக தாண்டி நானும் அவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்க, நீ அழுகாதம்மா, நீ அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கும்லன்னு சொல்லிங்க ராதிகாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்க பொழுது விடிஞ்ச கையோட இங்க அவங்க அண்ணனும் வராங்க, ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க பாட்டி நீங்க போக வேண்டாம்னு சொல்லி மயு அழுதுட்டே இருக்காங்க. இல்லை மயு நான் கிளம்புறேன், பாட்டி இன்னொரு நாள் வரேண்டான்னு சொல்ல, இல்லை பாட்டி நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே மயு ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. ஆனால் மயு அழுதுட்ருக்கிறதுனால ராதிகா நீ அம்மாவை கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணு, நான் மயு கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மயு பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாருடா மயு, இங்கே பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, பாட்டி கொஞ்ச நாள் அங்கேயும் வந்து இருக்கட்டும், அங்கேயும் இல்லாமல் அங்கேயும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, சொல்லுடா மயு அப்படின்னு சொல்ல, சரி மாமா, ஆனால் பாட்டியை சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீயே என் கூட வாயன்னு சொல்ல, இல்லை என்னால் அம்மாவை விட்டும் வர முடியாது, அம்மா கூடயும் இருக்கணும்னு சொல்லி மயு ஃபீல் பண்ணுறாங்க. சரிடா மயு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ இங்கே வந்து இனியாவுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. அப்போ தான் மயுவுக்கு நடந்த விஷயம் என்னன்னே தெரியுது இனியா மூலமாக, பாட்டி ஜெயிலில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஐயோ பாட்டி ஜெயிலில் இருக்காங்களான்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ண, இங்கே உடனே அங்கே சந்துரு கேட்குறாங்க, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் இனியா அக்கா கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாங்க ராதிகா வேகமாக ஓடி வந்து, அந்த வீட்டில் இருக்க யார் கூடவும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்குறாங்க. ஏன் மம்மி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு எங்கள் மயு கேட்க, அவங்களால நான் பட்ட கஷ்டம்ல போதாதா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இந்த மயு என்ன மம்மி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாண்டி, அவங்களால தான் என் குழந்தை கலைஞ்சது, இப்போ நீ ரொம்ப ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்த உன் தம்பி பாப்பா பிறக்காமலே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுக. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சந்துரு, சரி விடுமா, குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்தாத, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.
இங்க ராதிகா உள்ள போன பிறகு மயூ தன்னுடைய மாமா சந்துரு கிட்ட சொல்றாங்க, "இல்ல மாமா, அம்மா வந்து கால் தடுக்கி கீழ விழுந்தத தான் நான் பார்த்தேன். அவங்கள யாரும் தள்ளி விடலையே. பின்ன எதுக்காக ஈஸ்வரி பாட்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க?" அப்படின்னு சொல்ல. இத கேட்ட அங்க சந்துரு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "நீ என்னம்மா சொல்ற?" அப்படின்னு கேட்க, "ஆமா மாமா, அங்க அம்மா வந்து கால் தடுக்கி தான் விழுந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே, ஐயோ! அம்மா வேற தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பின்னால இந்த மயு போய் ஏதாவது காரணம் சொல்லி, இப்போ இந்த பிரச்சனைய ஒண்ணும் இல்லாம ஆக்குனாலும், அம்மாவ தானே போலீஸ் மறுபடியும் திட்டுவாங்க. ஒருவேளை பொய்யான கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்காக அவங்களையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ரொம்ப பயப்படுறாங்க. இதனால இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாத. மாமா கிட்ட சொல்லிட்டல்ல, மாமா பார்த்துக்கிறேன் சரியா? அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல மாமா, இப்போ ஈஸ்வரி பாட்டி வேற ஜெயில்ல இருக்காங்களேன்னு சொல்ல, அதான்டா நான் அவங்கள பார்த்துக்கிறேன். விஷயத்த சொல்றேன். அவங்க சரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அவங்க வெளியில வந்துருவாங்க. நீ எத பத்தி நினைக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க. மயுவ இங்கேயே விட்டுட்டு போனா, அவ வாய் தவறி உண்மைய அதாவது ராதிகா கிட்ட உளறிட்டாலும், ராதிகா இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. உண்மையை நேருக்கு நேர் பேசணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவ. அப்படிப்பட்டவ இந்த விஷயத்த வெளியில போய் சொன்னாலும் பெரிய பிரச்சனை ஆயிடுமே நினைச்சு, இங்க ராதிகா வெளியில வர, அவங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியில வர, நான் மயுவை கூட்டிட்டு போறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மயு, இல்ல மாமா நான் வரல, நான் அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு மயு வந்து அடம் பிடிக்கிறாங்க. இங்க பாட்டியும் வந்துட்டு, ஆமாண்டே நானும் மயுவை கூட்டிட்டு போறேன். அவளுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவ மனசும் ரொம்ப சங்கடப்படணும் சொல்ல இங்க ராதிகா யோசிக்கிறாங்க. ராதிகா யோசிக்கிறாங்க. அதே நேரம் மயு வந்துட்டு, இல்ல மம்மி என்னால உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நான் இங்கேயே இருக்கிறேன் மம்மின்னு சொல்ல. இங்க ராதிகா சொல்றாங்க மயு கிட்ட, மயு நீ போம்மா, போய் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க மயுவும் வந்துட்டு, இல்ல மம்மி என்னால இங்கேருந்து போக முடியாது. என்னாலையும் டாடியையும் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன் மம்மி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க சந்துருவும், அடம் பிடிக்க கூடாது மயு, கூப்பிட்டா கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே மயு அமைதியாயிடுறாங்க. ரொம்பவே வந்து பயந்து போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நான் கிளம்புறேன் மம்மின்னு சொல்லிட்டு வெளியில வரேன். அந்த நேரம் பார்த்து எங்க கோபி என்ட்ரி ஆகுறாங்க. கிளம்புன வரைக்கும் சந்தோஷம். மயு நீ எங்க கிளம்புற அப்படின்னு கேட்க, பாட்டி தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, டாடி கிட்ட சொல்லாம நீ கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ராதிகா, நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொல்ல, நீ மட்டும்தான் அவளுக்கு மம்மின்ற உரிமை எடுத்துக்கிறியா? அப்போ டாடின்ற உரிமை எனக்கு கிடையாதா? மயு நீ உள்ள போ, இங்கே நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் விட்டுட்டு எங்கே போய் எங்கே தங்குறது? நீ உள்ள போ மயு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பையன் வாங்கிக்கிட்டு மயு உள்ள போக, எங்க பேத்தியை நாங்கள் கூட்டிட்டு போறோம், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல, உங்க பேத்தியா இருக்கலாம், ஆனா இப்ப அவ என்னுடைய பொண்ணு, நான் சொல்றதை தான் அவ கேட்பான்னு சொல்ல. ராதிகாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு மயுவை பொண்ணா நினைச்சு பேசுறது, ஆனாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய அம்மாவை அவமானப்படுத்துறது கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு. இங்கே மயுவும் கோபி சொன்னதை கேட்டு உள்ளே போக, இங்கே வந்திருக்க சந்திரவுக்கும் அதே நேரம் அவங்க அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியலை. இப்போ என்ன பண்ணுறது? மயுவை நம்ம கையோடு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சோம். மயு ஏதாவது கோபிக்கிட்டேயோ ராதிகாக்கிட்டேயோ உளறி கொட்டிட்டாள்னா இந்த ஈஸ்வரி அங்கே ஜெயிலில் இருக்க முடியாது, வெளியில் வந்துடுவா. அப்புறம் நாங்கள் தான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி எங்களை எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு இங்கே சந்திரன் நினைக்கிறாங்க. சந்திர மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட கமலாவுக்கும் ஒரே பதட்டமாக இருக்குது. நம்ம பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சின்ன பிள்ளை மயு கவனிச்சிட்டு இருந்துட்டு அப்படியே ஒப்பிக்கிறான். இவன் மூலமாக தெரிஞ்சிட்டுனா நம்ம பண்ண தப்பும் வெளியில் வந்துடும். அப்புறம் போலீஸ் நம்மளை வெளுத்து வாங்கிடுவாங்களே நினச்சிங்க. கமலா வேற ஒரு பதட்டத்தில் அங்கேருந்து கிளம்ப தயக்கப்பட்டு நின்றுட்டு மயுவையும் ராதிகாவையும் பார்த்துட்டே இருக்காங்க. மயு கிட்டே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஒருவேளை சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ற ஒரு பதட்டம் தான் இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரம் எங்கள் மயுவும் வந்துட்டு, டாடி எனக்கும் போகிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல, பிடிக்காத பிள்ளைய எதுக்காக கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிறா, அதுவும் அவங்க கூட இல்லைன்னு சொல்ல, அவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. உங்களோட அம்மாவா இருந்தாலும் பண்ணுற தப்பு எல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அநியாயமாக நடந்துக்கிறதுக்கு நீ துணை போகாத ராதிகான்னு சொல்லிட்டு எங்கள் கோபியும் உள்ளே போக, மயுவும் வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்காக கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போன மயு ரொம்ப நேரம் மயு வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால் எங்கள் ராதிகா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதே நேரம் கோபியும் வந்து மயுவை தேடி வெளியில் போனால் மயு கிடைக்கவே இல்லை. வீட்டுக்கு மயு இல்லாமல் வராங்க. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இந்நேரம் அம்மா கூடவோ அண்ணன் கூடவோ போயிருந்தா அங்கே போய் சேஃப்டி ஆனாலும் இருந்திருப்பான். இப்போ பாருங்க மயுவை எங்கேயுமே காணும். எங்கே போனால் என்ன ஆனாலும் ஒன்றுமே தெரியல. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா கோபின்னு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கோபி வந்து அவருக்கும் ரொம்பவே பதட்டமானதுனால, நம்ம நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், ஆனால் சைலண்டாக எனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமாக தேட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சமீபத்தில் ஏதோ பிரச்சனை நடந்துதான்னு போலீஸ் கேட்க, ஆமாம் எங்கள் வீட்டுக்கும் இங்கேயும் பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க
அவங்க கூட இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம்ல, அவங்க கூட உங்கள் பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக கடத்தி வச்சிருக்கலாம்ல, ஏன்னா அவங்க அம்மாவை வெளியில் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி யாரும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதான்னு கேட்குறாங்க. ராதிகாவோட மனசும் அதாவது போலீஸ் சொல்கிறதை கேட்டு கொஞ்சம் சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக மைக்கில் போட இதை மொத்தமாக ராதிகாவும் கேட்க இன்னமும் ராதிகாவுக்கு பயங்கர சந்தேகம் வருது. ஒருவேளை அவங்க குடும்பத்தில் இருக்க ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் கோபி வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்காது, நீங்கள் வேறு வகையில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மையோ வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கோபின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே அழுகிறாங்க. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது கடத்திருப்பாங்களான்னு சொல்ல, திரும்பவும் எதுக்காக நீ எங்கள் ஃபேமிலி அந்த ஃபேமிலியே போய் பார்த்துட்டு இருக்க, திரும்பவும் எதுக்காக நீ அந்த ஃபேமிலி பற்றியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போவையும் உங்கள் ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டீங்கள அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் கோபி, ஒருவேளை நீங்களே உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக என்னையை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக நீங்களே மயுவை கடத்தி வச்சிருக்கலாம்லன்னு சொல்ல, என்ன ராதிகா, மயு என்னுடைய பொண்ணு, அவளை போய் நான் எப்படி கடத்துவேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாத, ஏன் மனசையும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வேற ஹோட்டலில் ஹியரிங் போயிட்டுருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்க எங்கள் மயுவை வேற தேடிட்டு இருக்காங்க. இதனால ராதிகா நேராகவே ஈஸ்வரி வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை பண்ண, என்னம்மா அவங்க கூட ஒரே தொந்தரவா போச்சு, இப்போதான் ஈஸ்வரியை பிடிச்சு உள்ள வச்ச, அவளே பாவம் என்ன கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியல, இந்த நிலையில மயுவை காணும்னு சொல்லி அதுக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் மேலேயாவது பழிய போட்டு அவங்களையும் தூக்கி உள்ள வைக்கலாம்னு நினைக்கிறான் எங்கள் தாத்தாவும் கேட்குறாங்க. என்ன ராதிகா, மயு இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே. மயுவை பிடிக்காதவங்க இல்லை, அப்படி இருக்கப்போ மயுவை நாங்கள் எதுக்கு கடத்தணும், தேவையில்லாமல் எதுவும் பேசாமல் உண்மையிலேயே சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் மயு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். பாவம் அவள் என் சின்ன பொண்ணு, அவள் எங்கே போய் எங்கே கஷ்டப்படுறான்னு தெரியலன்னு இங்கே வந்து பாக்கியா சொல்கிறாங்க. என் பொண்ணை பற்றி கவலைப்படுற ஆளெல்லாம் நீங்கள் கிடையாது, என்கிட்ட நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டீங்க. ராதிகா வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வர ராதிகாவுக்கு பாக்கியா சொன்ன ஒரு விஷயம் தான் ஓடிட்டே இருக்குது. நேராக தாமதம் பண்ணாமல் எங்கள் மேலே வீண் சந்தேகப்பட்டு இருக்காம மயுவை யார் கடத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்படி இல்லையா மயு எங்கேயாவது பெயர்ப்பாலானது யோசிச்சு பாருங்கன்னு சொன்ன விஷயந்தான் இங்கே ராதிகாவோட மைண்டுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. மயுவை எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்கேன். எங்கள் பாக்கியா வெளியில் வராங்க. நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா, ஏன்னா மயுவும் என்னோட பொண்ணு மாதிரி தான், இப்போ அவளை காணுங்கிறப்போ என்னோட மனசே பதறி துடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இதை கேட்ட ராதிகா அமைதியாகவே நின்றுட்டுருக்க, வாங்கங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. சரின்னு மயு இருக்கிற இடம், போகிற இடம், வர இடம்னு இப்படி எல்லா இடங்கள்லையும் தேடுறாங்க ராதிகாவும் பாக்கியாவும். ஒரு இடங்கள்லையுமே இங்கே வந்து மயு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் மயு எப்போதுமே கையில் ஒரு ஃபோன் வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் போகவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வேறு ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இதை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ராதிகா. அப்போது மயு வந்துட்டு அழுகிறாங்க ஃபோனில். என்னாச்சு மயுன்னு சொல்லிட்டு எங்கள் மயுவை பற்றி கேள்வி கேட்க, மயு வந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா என்ன மாமா தான் மாமா கடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஆமாம்மா, அது மாமா தான்றது எனக்கு நல்லா தெரியும். மாமா என்ன ஊருக்கு போகவும் இல்லை. மாமா என்னை கடத்தும் போது அவர் கையில் போட்டிருந்த காப்பை நான் பார்த்தேன். அது மாமா கையில் இருந்த அதே காப்பு தாம்மா. அவர் முகமூடி போட்டிருந்ததுனால என்னால் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவர் தாம்மா என்னை கடத்தினதுன்னு சொல்ல, இங்கு மையோ எதனால் கடத்தினாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னை முதல்ல காப்பாற்றுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி கண் கலங்குறாங்க. சரி மையோ, நீ எங்கே இருக்க, உன்னோட லொக்கேஷனையாவது அனுப்ப முடியுமான்னு சொல்ல, என்னுடைய ஃபோன் இப்போ மாமாட்ட இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபோன் எதுமான்னு சொல்லி கேட்க, இந்த ஃபோன் அவங்க கூட இருந்த ஆட்களோடதுமா, அது அவங்களுக்கே தெரியாமல் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் அதே இடத்துல கொண்டு போய் வைக்கணும், இல்லைனா என்னை ஏதாவது செய்வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இதை கேட்டதுமே ராதிகாவும் பயங்கரமாக அழுக. அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கி பேசிட்டு எங்கள் பாக்கியாவும் ஃபோனை வச்சிடறாங்க. இதுக்கப்புறமா பாக்கியா பழனிசாமி மூலமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக இங்கே அந்த ஃபோனோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி பாக்கியா பழனிசாமி ராதிகான்னு சொல்லி எல்லாருமே அங்கே மயு இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. மயுவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே இருக்க அடியாட்கள் தப்பிச்சு போக அவங்க அண்ணன் மட்டும் மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு முகமூடிய திறந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது அது அவங்க அண்ணன்ற விஷயம். என்னென்ன எதுக்காக என் பொண்ணை கடத்தின அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்லைம்மா தங்கச்சி அப்படிங்கிறாங்க. என்ன காரியம் நான் பண்ணியிருக்கேன், அண்ணன் அண்ணன்னு சொல்லி உன் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு கடைசியில் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே மயு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன மயு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா இவங்க என்கிட்டே இருந்து அந்த உண்மையை வரவழைக்கக்கூடாது, முக்கியமாக ஈஸ்வரி பாட்டிக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை வெளியில் விடுவோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது சொல்கிறேன்னு எங்கள் பாக்கியாவும் அதே நேரம் பழனிசாமியும் கேட்க, அதுக்கப்புறம் நான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே மையோ சொல்ல, இதை கேட்டு ராதிகாவே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அம்மாவும் அண்ணனும் தானா அப்படின்ற விஷயங்களுக்கு தெரிய வர, இங்கே பழனிசாமி சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கல்ல உங்கள் கூடவே இருந்து
உங்கள் குடும்பத்தில் குழி பறிச்சிருக்கிறது உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனும் தான். சொந்த பேத்தின்னு கூட பார்க்காம இப்போ அவங்க இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்போ மயுவை கடத்தி வச்சிருக்காங்க. ஈஸ்வரி பாட்டிக்கு தண்டனை கிடைக்கணும் வேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் குழந்தை அப்படியே சொல்கிறான். இதெல்லாம் போய் கோர்ட்டில் சொன்னாலே போதும், எங்கள் ஈஸ்வரி பாட்டி மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க பழனிசாமியும். ஆமாம்மா, அன்னைக்கு நீ கீழே விழும்போது நான் கவனிச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு ராதிகாவை அதிர்ந்து போய் கண்கலங்க எங்கள் பாக்கியா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அடுத்த நொடியே எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்த விவரங்களை சொல்ல. இதை எல்லாமே கோர்ட்டில் சொல்லுங்கம்மான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் கோர்ட் வருது. கோர்ட்டில் போயிட்டு இந்த விவரங்களை சொல்ல எங்கள் மயுவை சாட்சியாக கூப்பிடுறாங்க. மயு தான் போய் சாட்சி சொல்கிறாங்க. மயு சொல்கிற சாட்சியால் வைத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்கே தவறுகள் எதுவுமே அவங்க அதாவது ஈஸ்வரி மேலே இல்லைன்னு சொல்லி இப்போது அந்த கோர்ட் கேஸ் அதோட முடிச்சிடுறாங்க. தண்டனையிலேருந்து விடுவிக்கப்படுறாங்க ஈஸ்வரி. குற்றவாளிகளில் ஒருத்தரை பிடிச்சாச்சு. முக்கியமான குற்றவாளி கமலாவை பிடிக்க உத்தரவும் விடுறாங்க. இதை கேட்டு இங்கே ராதிகா அதிர்ந்து போனாலும் இங்கே தன்னுடைய மகள் தனக்கு திரும்ப கிடைச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே போல் இங்கே ஈஸ்வரியும் வெளியில் வந்ததை நினச்சி கோபியும் சந்தோஷப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. பாத்தியில் ராதிகா, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அம்மா தானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், இப்போனாலும் நம்புறியான்னு சொல்லி கேட்க ஆமாம் கோபின்னு சொல்லி கண்கலங்கி நிற்கிறாங்க. அதே போல் எங்கள் மயுவும் அதாவது மயு தான் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சதுன்னு தெரிஞ்ச எங்கள் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மயுவை ஓடி வந்து கட்டிப்பிடிக்க இங்கே எல்லார் முன்னாடியுமே ராதிகா வந்து ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இங்கே மற்ற குடும்பத்தில் இருக்க யாருமே கோபிகிட்ட மட்டும் சரியாக பேசலை. அதே நேரம் ராதிகா கொடுத்த மன்னிப்பை ஏற்றுக்கிட்டாலும் ராதிகா கிட்ட யாருமே சரியாக பேசலை. ஆனால் மயுகிட்ட மட்டுமே தன்னுடைய சொந்த பேத்தி போல பழகிறத அப்போ தான் ராதிகா உணர்றாங்க. ராதிகா உணர்ந்து கண்கலங்கி அழுகிறாங்க.